ஸோ இப்போ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் வந்து பகைவர்னா எப்படி? பகைச்சுக்கிறதுனா எப்படி? அவங்க வேலையில நம்ம இடையூறு பண்றது. நானும் அந்த மாரி செய்வேன் அப்படின்னு நிக்கிறது. உனக்கு என்ன வேலை குடுத்துருக்கான் அல்லாஹ்? அதத்தான் நம்ம பார்க்கணும். அவங்க வேலைய நான் பார்க்குறேன்னு இறங்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு பகைமை வரும். ஒருவேளை பகைமை வந்துச்சுன்னா, அல்லாஹ்வுடைய பகைமைய எதிர்பார்த்து இருக்க வேண்டியது தான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ரொம்ப லேசானதில்ல. ரொம்ப ரொம்ப அ ஸ் உறுதியானது. ஸோ வந்து சிந்திக்கணும். இந்த ஜிப்ரீல், மீகாயிலுக்கெல்லாம் இன்னும் வானவர்களுக்கு, தூதர்களுக்கு நம்ம பகைவர்களா இருந்துட்டோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பகைமைய எதிர்பார்த்திருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அடுத்து சத்தியத்த எடுத்து இப்ப